கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ஐபிஎல் அப்டேட் பத்தின வீடியோ தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்ல ஏகப்பட்ட முன்னாள் வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இவரெல்லாம் ஐபிஎல் வருவாருன்னு நாங்கள் சத்தியமா எதிர்பார்க்கல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தரமான பிளேயர்ஸும் வர போறாங்க. அவங்க எல்லாமே இந்த ஃபார்மெட்டுக்கு சூட் ஆவாங்களா, உண்மையாலுமே பாசிபிளா, அவங்க எந்தெந்த டீமுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக துலீப் டிராஃபி வரப்போகுது. ஸோ டீம் ஏன், டீம் பி அண்ட் சிஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அதனுடைய கம்ப்ளீட் டீடைல் கேட்டிருந்தீங்க, எப்பப்போ நடக்குது, ஸோ எந்தெந்த டீம் எப்பப்போ விளையாட போறாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு மிகப்பெரிய ஸ்கெடியூலே இருக்கு. நான் அப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க ஐபிஎல் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, ஜூலை 31 அப்புறம் அரசமாவே தாங்க அதே கதை தான். நம்ம ரீடைன் லிஸ்ட் ரொம்ப எதிர்பார்த்தோம், இருந்தாலும் 5 பிளேயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவே போதுமானது. ஏன்னா நம்ம போக போறது மெகா ஆப்ஷனுக்கு. அங்க போய் உங்களுக்கு 8 பிளேயர் 9 பிளேயர்ங்கிற மாதிரிலாம் கொடுக்க முடியாது. 5 பிளேயரே ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இது போக வரவேற்கத்தக்க ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்கேப்டு பிளேயருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இது இந்த 5 பிளேயருக்குள்ள வருமா, இல்ல 5 பிளேயர் போக தனியா ஒரு அன்கேப்டு பிளேயர் எடுத்துக்கலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுக்க போறாங்கிறது இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. அது ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா ஒரு போனஸா ஒரு 6 டீமும் தராங்க. இதுக்கு மேல என்ன வேணும், மெகா ஆப்ஷனுக்கு தேவையான எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ இதனால ஆர்சிபி, சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அண்ட் எஸ்ஆர்எச், கேகேஆர் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் அவங்களுடைய கோரை அப்படியே ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா கேகேஆர் மட்டும் ரசல், அது மட்டும் இல்லாம சுனில் நரேன் அவங்க ஒன் மோர் சீசன் விளையாட போறாங்களா இல்ல வெளியில போக போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. போன சீசனே ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பட் இருந்தாலும் இந்த தடவை அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த வருஷம் ஆக்ஷனுக்கு புது வரவா ஒரு கோட் பிளேயர் வரப்போறாரு. வேற யாருமே கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி ஜிம்மி ஆண்டர்சன். என்ன ப்ரோ சொல்றீங்க, 42 வயசுல ஒரு டெஸ்ட்ல இருந்தே ரிட்டையர் ஆயிட்டாரு, அவ்வளவுதான் அவருடைய கெரியர்லாம் முடிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாதுங்க. இப்ப ரீசன்ட் டைம் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல நான் T20 ஃபார்மேட் விளையாடணும்னு ஆசைப்படுறேன். சான்ஸ் கிடைச்சா உலகளாவிய டோர்னமெண்ட் எல்லாமே, ஐபிஎல் மாதிரியான லீக், அது மட்டும் இல்லாம எங்கெங்க சான்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே அவருடைய ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவரா பண்ணது கிடையாது. ஸோ அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான். இன்னும் அந்த ரிட்டைர்மெண்ட் போஸ்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஏசிபி, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்துட்டு கழுவி ஊத்திட்டு இருப்பாங்க. ஆனா ஜிம்மி ஆண்டர்சன் இன்னும் கொஞ்ச நாள் விளையாடணும் தான் ஆசைப்பட்டாராமா. ஸோ டெஸ்ட்டுக்கே அவ்வளவு ஃபிட்டா இருக்கக்கூடிய ஆள், ஒரு 90 ஓவர் மேட்ச் ஃபுல்லாமே ஃபீல்டிங்கும் பண்ணிட்டு கன்சிஸ்டன்டா ஒரு 20 ஓவர் 25 ஓவர் போடுறாரு அந்த மனுஷன். ஸோ அப்படி ஃபிட்டா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் T20ல 4 ஓவர் மட்டும்தான். ப்ரோ T20 4 ஓவர் அப்படின்னாலும் ஃபார்மெட் மாறுது இல்லையா, பால் மாறுது இல்லையா அப்படின்னு கேட்டாலும் T20க்கு அவர் விளையாடணும்னு ஆசை இருக்கு. ஸோ பெட்டரா நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி முன் வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் ஆப்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஆச்சரியப்பறக்க கிடையாது. ப்ரோ நீங்க பாட்டுக்கு ஏதாவது அளந்து விடாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. ஜிம்மி ஆண்டர்சன் சர்ச் பண்ணி பாருங்க, ரீசெண்ட் டைம் இன்டர்வியூ எல்லாமே வரும். T20ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு, உலகளாவிய டோர்னமெண்ட் எல்லாமே பண்ண போறாரு, ஐபிஎல் அப்ளை பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது யாரு தெரியுமா, மிச்சல் ஸ்டார்க் தான். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் ஒரு ட்ரேட்மார்க் அப்படிங்கறது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. 2014 அப்புறம் ஐபிஎல் விளையாட மாட்டேன்பா, என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் என்னோட கண்ட்ரி, இதோட முடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இப்போ இந்த லீக் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுலதான் விளையாடணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அட் த சேம் டைம் அவருக்கு கொஞ்சம் பயிற்சியாகவும் இருந்தது, வந்து விளையாண்டாரு. ஸோ இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎலுக்கு அவ்வளோ கிரேஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்து விளையாண்டாரு. கேகேஆர்ல வந்துட்டு செலக்ட் ஆனாரு அண்ட் டைட்டில் எடுக்கக்கூடிய அந்த டீம்லயும் இருந்தாரு. அண்ட் ஃபைனல் ரொம்ப க்ரூசியலா எலிமினேட்டர் குவாலிஃபயர்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல் இருந்துச்சு. மணிக்கவும் எலிமினேட்டர் கிடையாது, அந்த குவாலிஃபயர் மேட்சஸ் எல்லாமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பீக் லெவல்ல இருந்துச்சு. இனிஷியல் விக்கெட் அவர் தாங்க எடுத்து கொடுத்தாரு. டிராவிஸ் ஹெட்டுடைய விக்கெட் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு, அந்த அளவுக்கு செமையான ஸ்பெல் போட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் விளையாடும் போது நாங்களும் உள்ள வந்து விளையாடுவேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸ் எல்லாருமே விருப்பம் அப்படிங்கறத தெரிவிக்கிறாங்க. ஸோ ஐபிஎல் அதுக்கு ஒத்துக்கிட்டாலுமே பிரான்சைஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத முடிவு. இப்ப ஜிம்மி ஆண்டர்சன் வந்தாரு அப்படின்னா ஏகப்பட்ட பிரான்சைஸ் கண்டிப்பா வாங்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு ஆர்சிபி டார்கெட் பண்ணலாம், ஒரு மும்பை இந்தியன்ஸ் டார்கெட் பண்ணலாம், ஒரு கேகேஆரே வந்துட்டு டார்கெட் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி சிஎஸ்கே பண்ணாம இருப்பாங்களா? அவங்க தான் அந்த ட்ரெண்டையே உடச்சதுன்னு சொல்லி ஆகணும். 30 வயசுக்கு மேல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த மாதிரி டீமையே எடுத்து டிராஃபி அடிச்ச டீம் தான் அவங்க. ஸோ அவங்களும் கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க. ஆண்டர்சன் வந்தா நல்ல வரவேற்பு கிடைக்கும்ங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. ஸோ அவர் மட்டும்தான் வராரா ப்ரோ, மற்ற யாருமே கிடையாதான்னு கேட்டா இதுக்கு முன்னாடி ஐபிஎல் விளையாண்ட ஒரு 2-3 பேர் உள்ள வர போறாங்க. ஒன்னு ஆடம் ஜாம்பா, ரொம்ப குரூசியலான ஒரு பிளேயருங்க. ஸோ 2016 நினைக்கிறேன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸுக்கு அவர் செலக்ட் ஆகும்போது நல்லா தான் அந்த சீசன் ஃபுல்லாமே பவுலிங் போட்டாரு. விராட் கோலினா யாரு அப்படிங்கிற மாதிரி
கிண்டல் பண்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அந்த சீசன் அவர் பொழந்ததுக்கு அப்புறம் நான் தாண்டா விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி மீமெல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் எனக்கு அது மெமரியில் இருக்கு. ஒரு நல்ல மூமெண்ட்ங்கிறத மாற்றம் கிடையாது. விராட் கோலி அந்த சீசன் பேய்த்தனமான ஃபார்ம்ல இருந்தாருங்க. 2016 சீசன்லாம் மறக்க முடியுமா? அதுக்கப்புறம் 2017லயே ஆர்பிஎஸ்ல தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஆடம் சம்பா. அதுக்கப்புறம் ஆர்சிபில கூட வந்துட்டு அவங்க ட்ரைன் பண்ணிட்டு எல்லாம் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஐபிஎல்ல முகம் அப்படிங்கிறது காணும். இந்த சீசன் நான் அப்ளை பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே ஆஸ்திரேலியாவோட ஸ்பின் யூனிட்ல அவர் நல்லா பண்ணியிருக்காரு. கன்சிஸ்டன்டா பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருங்கிறதுனால ஏதோ ஒரு டீம் பிக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அது சிஎஸ்கேவா இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஏன் அப்படின்னா அவங்க ஃபாரின் ஸ்பின்னரை விரும்புவாங்க. பட் தீக்ஸானா மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ் போறதுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இதெல்லாம் தாண்டி அதே ஆஸ்திரேலியால இருந்து ஜாம்பவான் பிளேயர் ஸ்டீவ் ஸ்மித் வர போறாருங்க. இந்த வருஷம் ஐபிஎல் அப்ளை பண்ண போறாரு. மாற்றமே கிடையாது. வருஷம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அன்சோல்ட் ஆகுறாருன்னு கேட்டா, ஆனா இந்த வருஷம் செம்மையான பிரைஸுக்கு போவாரு. மினிமம் 6 கோடிக்கு நான் போவாரு அப்படிங்கிற மாதிரி உறுதியா சொல்றேன். எந்த டீம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல. எப்படி ப்ரோ அவர் ஒரு டெஸ்ட் பிளேயர் T20 எடுப்பாங்களான்னு கேட்டா சாதிச்சு காமிச்சிருக்காருங்க. கடைசி 1 இயரா பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. T20 பேட்ஸ்மேனா மாறி இருக்காரு. நிறைய டோர்னமெண்ட்ல அடிச்சு கொடுத்திருக்காரு. எம்எல்சி லீக்ல கேப்டனா இருந்து டைட்டில் அடிச்சிருக்காரு. லீடிங் ரன் கெட்டரா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 450. அது போக நாட் அவுட்டா கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை இருந்திருக்காரு. சோ லோ ஸ்கோரே 17-20 அப்படின்னும் போது எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்டா ஃபேப் டு பிளஸியோட ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருக்கோ லைக் அதே மாதிரி ஆடி இருக்காரு. இதுக்கு முன்னாடி 1 இயரா அவர் ஆடின எல்லா T20 லீக்லயுமே சின்ன சின்ன மேட்சஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. முழுசா அவர் T20 பேட்ஸ்மேனா மாறிட்டாரு. இருந்தாலும் மறுபடியும் நீங்க சொல்றது என் காதல் உழுகுது. இது ஐபிஎல் ப்ரோ, மத்த லீக் கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே இவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஆனா டீம் எடுக்கிற டீம் பெர்ஃபெக்ட்டா பயன்படுத்தணும். ஒன்னு ஓப்பனிங் ஸ்லாட் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒன் டவுன் கொடுக்கணும். இவரை போய் ஒரு 5வது 6வது ஃபினிஷிங் ரோல்ல விட்டாரு அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் வேஸ்ட் தான். ஸோ கண்டிப்பா டெல்லி அப்படி இல்லைன்னா ராஜஸ்தான் மாதிரியான பிளேஸ் இவர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த டீமுக்கு போக போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் புது வரவுகள். இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இவங்க 3 பேர் தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் உங்க டீமுக்கு எடுக்கணும் அப்படின்னா யார் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.